வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட ஆரஞ்சு மிட்டாய் அதை எப்படி அமிகுருமியில் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் 4 ply on 13 நம்பர் ஹூக் எடுத்திருக்கேன். இப்போது ஆரஞ்சு கலர் நூலில் மேஜிக் சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே 6 ஏசி போடணும். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போது செகண்ட் ரவுண்ட் நாம் போடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்டில் நாம் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 ஏசி போடணும். ஸோ செகண்ட் ரவுண்டில் நாம் இன்க்ரீஸ் பண்ணணும். செகண்ட் ரவுண்டில் நமக்கு 12 ஏசி கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஏசி போடணும். இப்போது செகண்ட் ரவுண்ட் முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு 4 ரவுண்ட்ஸ் நாம் எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். 3, 4, 5, 6 இந்த 4 ரவுண்ட்ஸும் நாம் எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் நாம் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ஸோ எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் நமக்கு 12 ஏசி தான் கிடைக்கும். இப்போ 4 ரவுண்ட்ஸ் முடித்த பிறகு பார்க்கலாம். இப்போ 4 ரவுண்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ டோட்டலாக 6 ரவுண்ட்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இப்போது 7th ரவுண்டில் நம்ம என்ன போடணும்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு எல்லா ஸ்டிச்சையும் டைரெக்டாக டிக்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். அதை நாம் டைரெக்டாக டிக்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணி முடித்தா ரிமைனிங் 6 ஏசி இருக்கும். டிக்ரீஸ் பண்ணி முடித்த பிறகு நாம் கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிக்கிறணும். ஏன்னா அங்கே ஹோல் இருக்கும்ல, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி. இப்போ முடிஞ்சிருச்சு 7th ரோ முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிக்கிறணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணணும் டைட்டாக. இப்போது ஸ்டிச் பண்ண முடித்த பிறகு மீதி இருக்கிற நூலை கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி விட்டுருங்க ஆப்போசிட் சைடு. இப்போது நம்ம அந்த சாக்லேட்டுக்கு சைடில் இருக்கும்ல பேப்பர், சுருட்டி இருக்கிற பேப்பர், அந்த மாதிரி செய்யணும். அதுக்கு நான் அதே ஹூக் அதே யானம் தான் மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 half double crochet போடணும். ஃபஸ்ட் ரவுண்டில் 6 half double crochet போடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்டில் 2 half double crochet ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு half double crochet போடணும். இதே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடணும். ஒரு இன்க்ரீஸ், ஒரு ஹெச்டிசி, இதுதான் செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக போடணும். செகண்ட் ரவுண்டில் நமக்கு 9 ஹெச்டிசி கிடைக்கும். இந்த ரோ ஃபுல்லாக முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்டில் நாம் ஒயிட் கலர் நூலை வச்சு செய்யணும். இப்போது ஒயிட் கலர் நூலை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு கலர் நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்புறம் ஒயிட் கலர் நூலில் ஒரு செயின் போட்டு எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஹெச்டிசி போடணும். ஸோ டோட்டலாக தேர்ட் ரோவில் நமக்கு 9 ஹெச்டிசி கிடைக்கும். இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. ஆரஞ்சு கலர் நூலை இப்போ கட் பண்ணிக்கோங்க. டைட்டன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒயிட் கலர் நூலால் 9 HDC இந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிக்கணும்.
இதுதான் லாஸ்ட் ரோ. முடித்த பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு நூலை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நூலை வந்து நம்ம அந்த ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே வெளியே விட்டு நல்லா தெரியாத மாதிரி ஹைடன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 இது பண்ணணும். 2 இது பண்ணிவிட்டு நாம் ஹேண்டியோட பேஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்ல, அதுக்கு 2 சைடும் ஒவ்வொன்று வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி இப்போது ஃபஸ்ட்டு அந்த ஹேண்டி செய்யும்போது மீதி இருக்கிற நூலை விட சொன்னேன்ல, இப்போ அந்த நூல்லையேவும் இந்த ஒரு சைடு இந்த இதை வச்சு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு ஆப்போசிட் சைடில் இன்னொன்று அந்த சைடு வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆரஞ்சு கலர் நூலை கட் பண்ணி அந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஆரஞ்சு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கீ செயினாக கூட யூஸ் பண்ணலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.